நான் கூட போடுன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் ருத்ராட்சம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது மனுஷனா பிறந்தவனுக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு 5 ருத்ராட்சமாவது நம்ம கழுத்தல் இருக்கணும். அந்த ருத்ராட்சி இருக்கும்போது நம்ம உயிர் போயிடுச்சுனாக்க சிவபெருமான் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போவார். எம பையனை வரமாட்டார். எம்மனே சிவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆமாம், வரமாட்டாராம். அதுபோல் இந்த நிறைய பேர் கேட்குறாங்க, ருத்ராட்சம் போடுறதுக்கு கறி சாப்பிட்லாமா, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறேன். 5 ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு ஒரு 4 தப்பு செய்யக்கூடாது. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. 2வது அடுத்தவங்க பொண்டாட்டி பார்க்கக்கூடாது. 3வது குழந்தை பாக்கி இல்லாத பார்த்தீங்களா, அவங்க சொத்தை அபகரிக்கக்கூடாது. அவங்களாம் கொடுத்தா வாங்கினா. 4வது கோவத்தை குறைக்கணும். சிவபெருமான் வந்து சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டார். அவர் வந்து